buddies. I am RJ Service, Senior KG from Pimpus Garden. This is the message from Savitri by Arabindo. The impatient deity trend is magic fence. Thank you. Bye bye. Hello buddies, நாங்க ஆர்ஜே நிஷா கிரேட் 6 from Pimpus Garden. Today's Karma Yogi Appa message. There is an evolutionary creation at any given moment. That moment is the mother forest. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Manasa, grade 7 from Pimpus Garden School. Today we are going to see a new story. A little help from God, man seeking help. After a shipwreck, a man who was the last standing figured out how to arrive at the shore. He asked God for help. After waiting too long for God to answer his request, he built himself a hut for his protection with the destroyed bits of a shipwreck. Every day he invested a lots of energy searching for food and looking at the skyline for God's help. One day, when he returned from his food search, he found his little hut burned to ashes. Losing all hope, he felt helpless and shouted out of anger, "Why, God? Why do you never answer my prayers?" After a couple of hours, a boat arrived at the shore for his rescue. The man asked the captain of the ship, "How do you track me down?" The captain of the ship answered, "We saw your smoke signal for help." The man's faith in God's will was re-established. Moral of the story: don't lose faith since bad things are occurring to you. God has His own particular manner of working. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் மளிகை கடை வச்சுருந்தார். அவர் வந்து ரொம்ப அன்பானவர், எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப நல்லா பேசுவார். பொருளை வந்து குறைஞ்ச விலைக்கு தான் விற்பார். காசு இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுப்பாரு, கடனுக்கு பொருள் கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த ஊரில் வந்து அவருக்கு நல்ல பேர். அவர் ஜென்ரலாக என்ன பண்ணுவார், லஞ்ச் டைமில் கடையை மூடாமல், அவர் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால யாராவது கடைக்கு வரவங்கள இது பண்ணுறவங்கள நம்பி கடையில் உட்கார வச்சுட்டு போயிட்டு வந்துடுவார். இதான் அவரோட ரொட்டீன். ஒரு வாட்டி 2 திருடங்க என்ன பண்ணாங்க, அவர் கடையில் வந்து ஏதாவது பொருள் திருடிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவில் வந்தாங்க. முதல்ல ஒருத்தன் உள்ளே வந்துட்டு, நான் அப்புறம் 2வது ஒருத்தன் வரேன், நீ ஃபஸ்ட்டு போன்ற மாதிரி, ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி போயிட்டு வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடணுன்ற ஐடியாவில் வராங்க. அந்நேரம் இவர் என்ன பண்ணுறாரு, என்ன பொருள் வேணும்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு, எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, அது மாதிரி நான் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த திருடனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது, நம்ம யாருன்னே தெரியாது, நம்மளை நம்பி எப்படி இவர் விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையில் சரி நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினான். இப்போ இவன் உட்காந்துருக்காரான். 2வது அந்த திருடன் கூட வந்த இன்னொருத்தர் இருக்காலாம், அவன் கரெக்டாக வந்துட்டு வா கடை என்ன ஆச்சுன்னொடனே, கடையில் ஆள் இல்லையா, வா எடுத்துடலான்னும் போது இந்த ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு மனசு கேட்கல. நம்மளை நம்பி ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காரு, இப்படி பணம் கேஷ் கவுண்டர் எல்லாமே அப்படியே திறந்துருக்கு, எதுவுமே பூட்டலை, பொருளெல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ என்னை நம்பி ஒருத்தர் வந்து எப்படி விட்டுட்டு போனார்னா, அவருக்கு நான் தப்பு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்துடுது. 2வது இருக்கவன் என்ன சொல்கிறான், நம்ம அதுக்காக தானே வந்தோம், எடுக்கணும்னு தானே வந்தோம், வா எடுத்துகிட்டு போகலான்னா, இல்லை நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், அவர் என்னை யார் என்ன எதுனே தெரியாமல் என்னை நல்லவன் நம்பி இது பண்ணிட்டாரு, அதனால் இந்த கடையில் இன்றைக்கி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுக்கவே இல்லை. இவங்க இப்படி இருக்கும்போது அந்த சாப்பிட போனவர் வந்துட்டார். வந்தோடனே இந்த ஃபஸ்ட் ஆள் வந்து ரொம்ப மனசு மாறி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறார். இவருக்கு ஓனருக்கு புரியல, ஏன்பா என்ன ஆச்சுன்னொன்னே அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை சார், நான் வந்து இது மாதிரி திருடுறதுக்கு தான் இங்கே வந்தோம், ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாமையே வந்து நீங்கள் என்னை நம்பி வந்து இதை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போனீங்க, உங்கள் பணப்பெட்டியை கூட பூட்டலை, பொருளெல்லாம் அப்படியே இருந்தது, அது வந்து எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்மளை வந்து இவர் இவ்வளோ நம்புறாரு, அவருக்கு நம்ம எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதையும் எடுக்கலை சார், இன்னையிலேருந்து எதுவுமே எடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்கவுங்க உழைச்சி தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருந்தி திருந்திட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து. இப்போது அவரோட ஆட்டிடியூட் வந்து
இன்னொருத்தரோட கெட்ட பழக்கத்தை எப்படி நல்ல பழக்கமாக மாற்றிருக்கு பார்த்தீங்களா? நம்மளே திருத்திக்கிறது ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம பண்ணுற விஷயத்தால் அடுத்தவங்களும் திருந்துறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது, அந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அது இன்னுமே மிகப்பெரிய நல்ல விஷயம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.